சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா நிறைய வண்டி வந்து பாருங்க. இது சொல்றதோட ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. நம்ம அண்ணனுங்க நிறைய பேர் வண்டி எடுத்து போறாங்க. வண்டி எடுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நேம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. கம்பல்சரி நேம் ட்ரெஸ் நான் பண்ணி தரேங்க. ஏன் சொல்லிட்டேன், இங்கேருந்து வண்டி எடுத்து போயிட்டு அவங்க ஓடிபி நம்பர் இல்லை அது இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் இந்த கஷ்டமே வேணாம். வண்டி எடுத்தீங்களா அதுக்கான காசை கொடுத்துருங்க. நானே எங்கள் ஆள் ஒருத்தர் இருக்காரு, அங்கேயே வர வச்சு உங்கள் ஊருக்கு எம்மா தோலை வண்டி எடுத்து போனாலும் கம்பல்சரி நேம் ட்ரெஸ் நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், தேனி, கம்பம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மதுரை எங்கே தான் சார் துபாய்க்கு போனாலும் சரி துபாயில் நேம் ட்ரெஸ் பண்ணுறேன் சார். அதுக்கு ஆளை நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். துபாய், அமெரிக்கா எங்கே இருந்தாலும் சரி ஆளை வந்து சூப்பராக செட்டிங் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து நேம் ட்ரெஸ் பண்ணி தரேன். சொல்லப்பில்ல இந்த ஓடி நம்ம சொல்லு அது சொல்லு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இப்போ வண்டி நான் கொடுத்துட்டேன். வண்டி கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுறாரு ஒருத்தர் நான் அந்த கஸ்டமர் ஓடி நம்பர் சொல்கிறாரு. நான் ஏன் தரணும் ஓடி நம்பரு, பேங்க்கில் துட்டு எடுக்கலாம்னு பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னத்துக்கு? அதனால் நீங்கள் நேரடியாக வாங்க, அதுக்கான பணத்தை கொடுங்க, நானே நேம் ட்ரெஸ் பண்ணி தரேன். கம்பல்சரி நேம் ட்ரெஸ் பண்ணி சார். ஒரு வண்டி எடுத்துமானா இப்போ ₹1,00,000 கொடுத்து வண்டி எடுக்குனாக்கா அந்த ₹1,00,000 பணத்தை கொடுத்து நம்ம பேரை இப்போ பண்ணி சார் நேம் ட்ரெஸ். அதுதான் சார் அடுத்த பேரில் ஓட்டாச்சு சார். எப்போ நல்லா புரிஞ்சுங்க. ₹5,00,000 கொடுத்து ஏனையை வாங்கிட்டு ₹5 குச்சி தத்துற கதை நம்மளுக்கு. அதெல்லாம் கம்பல்சரி நேம் ட்ரெஸ் பண்ணுங்க, பண்ணி தரேன் எல்லாருமே. பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா வண்டி புக்கு கொடுத்துருந்தோம், ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து கம்பல்சரி ஓடிபி நம்பர் கேட்குறாங்க. அப்போ ஓடிபி நம்பர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி சொல்லியாக தான் வழியே கிடையாது. அதனால் கஸ்டமர் நம்ம சொன்னால் கூட நீங்கள் வண்டி எடுத்து மாதிரி தனியாக கேட்டால் அந்த கஸ்டமர் சொல்ல மாட்டார். பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறியா, எந்த எவ்வளோ பணம் எடுத்துட்டியான்னு கேட்குறாங்க. அதனால் கம்பல்சரி நானே டிஓ பண்ணி தரேன். அதேமாரி லாங்கிலேருந்து ரொம்ப லாங்கில் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு நானே வாங்கி தரேன். வேணும்னு பண்ணிங்க. சொல்லப்பில்ல உன்னால் பண்ண முடியலன்ற கட்சி நான் பண்ணித்தரேன். கம்பல்சரி நானே ஆள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஊர் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரேன். அருமையான வண்டி பாருங்க, ஆட்டோ பாருங்க. முதல்ல அதிரடி ஆஃபரா விலை கம்மியாக தர பாருங்க. 2007 மாடலு. நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 65 நான் தர்றேங்க. 55க்கு தரேங்க, 50 தரேங்க, 45க்கு தரேங்க. வெறும் 40 ரூபாய்க்கு நான் தர்றேங்க. எல்லாரும் இங்கே வரேங்க. ஆட்டோ யாரும் தர மாட்டேன் 40 ரூபாய்க்கு சார். இந்த சார் இது வந்து 65 ரூபாய்க்கு ஆகும். உள்ளக்குற ஒரு வண்டி தரேன், அதுதான் 40 ரூபாய்க்கு ஆகும். இது வந்து பண்ணித்தரேன் வாங்க. கிட்ட பந்த கல்லு காட்டு சார் தரேன். அடுத்து பாருங்க சார், சரியான குவாலிட்டி சார். நீ நம்மாட்டியே தனியாக வீடியோ போடுறேன், எவ்வளோ குவாலிட்டி பார்த்துட்டேன். இது கிலோமீட்டர் பார்த்தா வெறும் கம்மியாக தான் ஓடிக்குது. 4 டயரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, GX இல்லை RX. செம்மையான வண்டி, சரியான வண்டி. நான் தரப்போ ரேட்டு பார்த்தா நீங்களா டுஸ்ட்டு எப்படியா டுஸ்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். சரியான வண்டியை விட்டுறாதீங்க. இந்த வண்டி நான் வண்டி அப்படியே பாருங்க. இது வரைக்கும் கவுல் பேனல் பிரியாதது. 2002 மாடலு, FC 26 பேப்பர் கரண்ட்டு, 4 டயர், புது டயரு. விட்டுறாதீங்க. இது பாருங்க, ஒரே காவா, சீட்டு கவர் எல்லாமே வெறித்தனமாக இருக்கு வண்டி. நான் தனியாக வீடியோ போடுறேன். இது பாருங்க, கவுல் பேனல் பிரியாத பாடி. வெறும் 37,000 வண்டி ஓடிது. நாமளே ஆச்சரியப்பட்டேன். யாருன்னு பார்த்தா ஒரு டாக்டர். இது வண்டி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வீட்டுக்குள்ள நிற்குது சார். வண்டி சூப்பராக ஒரிஜினாலிட்டியாக இது வண்டி. இது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே வாங்கிச்சுக்கிறத கம்பல்சரி நேம் ட்ரெஸ் வேணால் நேம் ட்ரெஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே வாங்கிச்சுன்னா ஒரு டாக்டர் சார். நல்லா படிச்சவங்களா ஜெனுவனாக இருக்கிறாங்க சார். எல்லாம் படிச்சவங்க நல்லா ஜெனுவனாக வச்சுருந்து இது ப்ராப்பராக கரெக்டாக வச்சுக்கிறாங்க சார். சூப்பர் சார். உண்மையிலே பாவம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஏழ்மையாக படிக்காதவங்க என்ன பண்ண ஒன்றும் தெரியாது, அதை பற்றி தெரியல அவங்களுக்கு. அதனால் நான் முடிஞ்சதில் கம்பல்சரி நேம் ட்ரெஸ் பண்ணி தரேன். இதை பாருங்கள், இந்த வண்டி பாருங்கள். ஏன் சொல்லிட்டேன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டேன்ல, நானும் படிக்காத ஆள் தான் சார். நாமளும் ஏழ்மையான இருந்தால் படிப்பர் இல்லை சார். 7வது தான் சார் படிச்சு. நான் அவர் சொல்கிறாரு அந்த கஸ்டமரு சரவணன் சார் இது போல் வந்து போயிட்டு பாருங்கள், நம்ம வந்து படிப்பவர்கள சாருன்னே கூப்பிட்றாங்க பாரு. நம்ம எல்லாமே என்னை மாற்றினது யார், இந்த ட்ரெஸ்ஸு ஃபேண்ட்லாம் போட்டது யார் மாற்றினது யார்? நீங்கள் என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க, என் அன்பு மக்கள் சார். அதனால் படிப்புலாம் ஒரு இதுவாக இருக்காதிங்க. நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற மனசில் கம்பல்சரி ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் தரேன் சார். நான் கெட்டு போனவன் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாள் சார். நான் கம்பல்சரி பண்ணுங்க, நேம் ட்ரெஸ் பண்ணுங்க, பண்ணிவிடுங்க, நல்லது எப்பவுமே. அடுத்து பாருங்கள், இந்த 800 பாருங்கள், வெறும் 65 ரூபாய் தரங்கிறாங்க. 60 ரூபாய் தரேன் சார். 2002 55 தரேன் சார். 50 ரூபாய்க்கு தரேன் சார். 2002 மாடல் சூப்பராக வண்டியை இதை பாருங்க. அடுத்து பாருங்க, வேகனர் 2011 12 3.25 ரூபாய் கேட்குறாங்க. 3 உடச்சி வாங்கி தரேன். அவர் 3.25 ரூபாய் 3 ரூபா உடச்சி வாங்கி தரேன். அடுத்து பாருங்க, ஸ்பார்க்கு பாருங்க, 2010 மாடல், ஒரே ஓனரு. 2010 மாடல், ஒரே ஓனரு. வண்டி வந்து எஃப்சிலாம் எல்லாம் கரண்ட் இருக்குது. சரியான வண்டி, 20 வரும் மைலேஜ்.
கரலம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1,65,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, அந்த 1.5 நான் உடச்சி வாங்கி தரேன். பாருங்கள், என்னால் தண்ணியில் நீந்திருந்தால் வர பேச முடியாது. நேற்று பாருங்கள், நான் மழையே இல்லை, நீ சரியான மழை பாருங்கள், ஃபுல்லாக தண்ணியாகுது. எல்லாம் கடவுளை எடுத்து பிரார்த்தனை பண்ணுங்கள். சரணண்ணா நல்லா பெரிய இடமா வாங்கி, சொந்த இடமா ஏன்னா வாங்கி எனக்கு எல்லாத்தையும் பண்ணி விட. நீங்கள் மனசார வாத்துனீங்கன்னா நல்லா சொல்ல முடியல. தண்ணி தேங்குத ஒரு போர்டு தான் வாங்கி கொண்டு இருக்குது. இடம் இல்லைங்க இனி இருத்துக்கு. இங்கே வாடகை பார்த்தா 40,000 வாடகை, 30,000 வாடகை. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன பண்ணுறது, இடம் கிடைக்கல. சொந்த இடத்த நல்லா வரணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் மனசார வாத்தணும். ரெண்டாவது பார்த்தினாக்கா நீங்களாம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் துட்டு குத்தினோட போதும். பீரோவில் இருக்கிற துட்டு எடுத்து கொடுங்க. இடம் நம்புது சார். இது ஏன் கடை இல்லை, நம்ம கடை. எப்படியா நம்ம கடை? என் கடை உன் கடை கிடையாது சார், நம்ம கடை. என்னைக்காவது நீங்கள் வரலாம், போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம் சார். சார் என்கிட்ட கார் வாங்குறோம், வாங்கலையா சார்? வந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை மெயின் சார். சரவணக்கிட்ட ஒரே ஒரு இது சார், அதான் சார். வந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை மெயினாக இருக்குது என்கிட்ட. கார் வாங்குறாங்க, வாங்காமல் போகிறாங்களா சார்? வந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை. அடுத்து பாருங்கள், சரியான வண்டி ஆல்டோ பாருங்கள். 2006 மாடல், 26 பேப்பர் கரண்ட்டு. நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,10,000 கிடையாது, 1,05,000 கிடையாது, 1,00,000 நான் தர்றேங்க பெட்ரோல். அடுத்து பாருங்க, I10 2008 மாடல், 2 ஓனரு, சூப்பராக சார் வண்டி. நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2.25 கேட்குறாங்க. 2 உடச்சி தரேன் சார். அடுத்து பாருங்க, அட்டகாசமா ஆட்டோ. எவ்வளோ 40 நான் தர்றேங்க. 40 rupees, 40. அட்டகாசமா 40 பாருங்க வண்டியை. ஏன்னா கம்மியமாக யார்கிட்ட கஷ்டமாக வரும் சார். கேளு சார், பணத்தை கிட்ட கண்ணில் காட்டு சார், எடுத்து கொடுத்துருவாரு. போ சார், 35 எடுத்துப்பா சார், 32 எடுத்துப்பா சார், 30 எடுத்துப்பா சார். ஐயோ சரவணா, நான் தான் பண்ணுறது தெரியல அப்படின்ட்டாரு. எத்து மாட்டேன் சார். இனி என்ன தெரியுமா, நல்லா இருக்கணும் நீங்கள், அதான் ஒரு ஆசை. அடுத்து பாருங்க, 2010 மாடல், 2 ஓனர். நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,20,000 கேட்குறாங்க. 1,10,000 ₹1 பண்ணி தரேன் வாங்க. அடுத்து பாருங்க, 2010 மாடலு, 2 ஓனரு, 8 மாடலு, 10 ரிஜிஸ்டர், 2 ஓனரு. நான் தரப்போ ரேட்டு 1.25 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பண்ண பேசி தரேன். அடுத்து பாருங்க, சவலி பீட்டு, 21 மைலேஜ், ஏசி ஒர்க்கிங்கு, பட்டகசம் பட்டகலம் சார் வண்டி. 21 மைலேஜ், ஏசி பக்கா வரைக்கும், 12-13 சிங்கிள் ஓனரு. டீசல் வண்டி சார், பெட்ரோல் டீசல். நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,35,000 கேட்குறாங்க. 2 உடைக்கலாம் வா சார், 2 உடச்சி வாங்கி தரேன். பாருங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு நீர் மோட்டர் வாங்கி வச்சுட்டு பாருங்க, எத்த ஒன்று என்ன பண்ணுறது. அடுத்து பாருங்க, இந்த வேகனர் இருக்குது, 2008 மாடலு, 28 பேப்பர் கரண்ட்டு, 1,65,000 கேட்குறாங்க. 1,55 ஃபைல் நிற்கிறேன். கிட்ட வாங்க, முன்ன பின்ன வச்சு தரேன். இந்த பாருங்க, இந்த I10 வந்து சார் தயவுசெய்து என்கிட்ட அட்வான்ஸ் மட்டும் தயவுசெய்து என்கிட்ட போடவே போடேன் சார். ஒருத்தர் நம்பி அட்வான்ஸ் போட்டேன். என்னன்னாக்கா ஃபைனான்ஸ் ஆகுது, சிபில் இருக்குது வருது. ஆனால் இதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் லோனே தரேன்ட்டாங்க. சிபில் இதுனா வாங்க முடியல. இப்போ அட்வான்ஸ் போட்டுருக்காங்க. வேணுன்றவங்க வந்து பணத்தை கண்ணில் காட்டுங்க. அவங்க வாங்கின ரேட்டு விட ஒரு 5 ரூபா கம்மியாக கூட தரேன். ஏன்னா சிபிலுக்குனால எடுக்க முடியல அவங்களால. சூப்பர் வண்டி சார். 4 டயர், புது டயரு, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, பேக் வைப்பர், 22 டச் ஸ்க்ரீன் செட்டு. கிட்ட வாங்க பண்ணி தரேன். இது பாருங்கள், 2010 மாடல், 2 ஓனர். தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,20,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 1,10 கூட கொடுத்துட்றேன். விஸ்டா பாருங்கள், 12 மாடலு, 2 ஓனரு. நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1,95,000 நான் தர்றேங்க. கோட்ரா ஜெட் இன்ஜினு, சரியான வண்டி, விட்டுறாதீங்க சார். நேற்று நடந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். யாருக்குமே தயவுசெய்து சொல்கிறேன், உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உதவி பண்ணுங்க. ஆனால் பணத்தை கொடுத்து உதவி பண்ணாதீங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன், பணத்தை கொடுத்து பேரே கெடுத்துக்காதீங்க. அதாவது உதவி பண்ணுங்க, அது அன்னதானம் பண்ணுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள், இல்லாத பண்ணி கொடுங்க. அது உன் பணமாக இருக்கட்டும். அடுத்தவொன்று பணத்தை கொடுத்து மட்டும் பண்ண நேற்று சீட்டில் நடந்த ஒரு கதை அது. எல்லா வீட்லையும் நீங்கள் சீட்டு போட்டிருப்பீங்க. அப்போ சீட்டு போட பார்த்தீங்கன்னா போன மாதம் சீட்டு கட்டும் போது தள்ளு காசு கட்ட முடியல. அவரால் கட்டாத முடியல. அந்த தள்ளு காசை வந்து இவர் கொடுத்துருக்காரு. ஆனால் கட்டினவனை ஆளை காணும், அந்த சீட்டுக்கு கட்டுறவன் ஆளை காணும். கூட ஜாமீன் தான் பாரு, அவன் மாட்டிக்கினான். 10 பேர் கேட்காத கேள்வி கிடையாது தெரியுமா. எனக்கே இது கஷ்டமாக போச்சு தெரியுமா. தயவுசெய்து பணத்தை மட்டும் முள்ளு கொடுக்காதீங்க. இப்போ இருக்கிற காலம் தெரியுங்களா, கடன் வாங்கிட்டாதான் தூக்கு மாட்டி சாவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. கடன் கொடுத்து தான் சார் தூக்கு மாட்டி சாகணும். இதான் சார் உண்மை. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாதவங்க இதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டமாக போச்சு சார் பாவம். அவர் இன்னைக்கு அப்படியே கண் கலங்கிட்டார். அவர் ஒன்றும் இல்லை சார், 5,000 உதனார் சார். அவர் அந்த 5,000 கட்டல. அவர் கட்டாதனால யார் ஜாமீன், இதுமாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, அவங்க 5,000 10,000 கொடுத்தோ, தயவுசெய்து ஹெல்ப்பே பண்ணாதீங்க, உதவியே பண்ணாதீங்க.
நல்லா ஒன்று புரிஞ்சுக்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் பாரு, ஆண்டவன் வந்து அவனுக்கு கஷ்டம் தெரிஞ்சிச்சா, அவன் கஷ்டப்பட்டு அப்படியே விட்டுருங்க. அவனை யாரு காப்பாற்ற போறீங்களோ அவன் தான் கஷ்டத்தை அனுபவிச்சு அவனை, வேற வழியே கிடையாது. அப்படியே மன உளைச்சல் ஆகிட்டார். இப்படியே தயவுசெய்து பணத்தை கொடுத்து எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா பாவம் அவருக்கு. மனைவான உதவே உதாதீங்க, ஓட்டம் சார் விட்டுருங்க சார், உன் வழி என்னவோ நேரம் அதை பார்த்துன்னு போயினே இருங்க. பாருங்கள் அடுத்த சொல்கிறேன் பாருங்கள், சரியான வண்டி குவாலிஸ் பாருங்கள், 2003 மாடலு, சரியான வண்டி. நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா 1,45,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பெண், ஏன்னா வண்டி சூப்பராக வண்டி, 2003 சரியான வண்டி. இன்சூரன்ஸு 1 வருஷம் இது கரண்ட்டில், எஃப்சி மட்டும் தான் எடுக்கணும், பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் ஷவர்லே ஸ்டைல் பாருங்கள், 2013 மாடல், ஒரே ஓனர். நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினா 1,95,000 கேட்குறாங்க, 1,85,000 ஃபைன் நிற்கிறாங்க. கிட்ட வாங்க பேசி எடுத்துறேன் சார். டீசல் வண்டி சார் இது. அடுத்து பாருங்கள் 2002 மாடலு, 25 வரை பேப்பர் கரண்ட்டு, 1,55,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். இது பாருங்க 2011 மாடலு, இண்டிகோ சிசிஎஸ் டிடி இன்ஜினு, சூப்பராக வண்டி, 1,65,000 கேட்குறாங்க. தாராளமாக எடுக்கலாம் வண்டி. கிட்ட வாங்க ஒரு 1,55 ஒரு 1,50 கூட பண்ணி தரேன். சூப்பராக கோல்டு கலராக இருக்கும். 1,40 கொடுத்துறேன் சார். சார் 1,35 கொடுத்துறேன் சார். சார் 1,30 கொடுத்துறேன் சார். சார் 1,15 கொடுக்குறேன் சார். கிட்ட வா சார், பணத்தை கண்ணில் காட்டுங்க, அந்த 5 குறைக்கிறேன் சார். என்ன சார் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா நல்லா நம்ம எப்படி இருந்தனோ அதுமாதிரி நான் என்னோட டாப்பில் நீங்கள் வரணும் சார். நீங்கள் அதான் சார் சார். அடுத்து பாருங்கள் சரியான வண்டி பாருங்கள், ஹோண்டா சிட்டி 2007 2026 பேப்பர் கரண்ட்டு, பெட்ரோலு, கேஸ் டேங்க், என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. டேரெக்டாக கஸ்டமர் சூப்பராக வண்டி. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1,75,000 1,65 ஃபைனல் நிற்கிறாங்க. கிட்ட வாங்க அந்த 1.5 உடச்சி கூட வாங்கி தரேன். இந்த வண்டி பாருங்கள் வெறும் 80 ரூபாய்க்கு இந்த வண்டி இண்டிகோ தரேன். 75 கூட எடுத்துப்போம் சார். போ சார், இதெல்லாம் கம்மியாக கொடுன்னு ஆசை எடுத்துப்போங்க. 2012 மாடல் 75 ரூபாய்க்கு நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த வண்டி பாருங்கள் 2007 மாடல் 2029 பேப்பர் கரண்ட்டு, டீசல் வண்டி, 1,60,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒன்று கூட கொஸ்டின் எழுதுறேன் சார். 1,55,000 டீசலு, 1,45 1,40 1,35,000 1,30. கிட்ட வா சார், பணத்தை கண்ணில் காட்டு, 1,15 கூட எடுத்தாரேன் சார். தாராளமாக இருக்குது. 20 வரும் மைலேஜ், டீசல் வண்டி, கம்பெனி டீசல். இது நல்லாயிருக்கும். ரிட்ஸு பாருங்கள் 2009 10 ரிஸ்ட்டு. நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் 2,65,000 கேட்குறாங்க. 2.5 உடச்சி வாங்கி தரேன். அடுத்து பாருங்கள் ஷிஃப்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2,000 ரூபாய் 2,15 தான் சொல்லியிருந்தாரு. இப்போ கிட்ட வாங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் 1,65,000 இந்த வண்டி தர. தயவுசெய்து குறைச்சிடாதீங்க. ஷிஃப்ட்டு பெட்ரோலு, 25 பேப்பர் கரண்ட்டு. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். நல்லா ஒன்று சொல்கிறது புரிஞ்சுது சார். ஒருத்தர் திட்டுறாங்க, ஏசாதனா பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. இப்போது சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன், சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு சின்ன அறிகுறியே இருக்குது. ஒரு புத்தர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் இது பண்ணியிருந்தார், ஞானம் பண்ணியிருந்தார். அப்போ பின்னால் ஒருத்தர் அந்த புத்தரை கண்ணாமனா திட்டிருந்தாப்புல. திட்டிட்டு அந்த இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. தனியாக வந்து அவர் புத்தரை பார்த்து இவர் கேட்குறாரு, நான் ஒன்று திட்டினேன், நீ கம்முனிக்கிறான்னு சொல்லிட்டு. அவர் புத்தர் சொன்ன ஒரே வார்த்தைனா தெரியுமா, ஒரு பொருள் எடுத்து கிஃப்ட் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. திட்டினம் வந்து கிஃப்ட் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த புத்தர் எனக்கு வானான்னு திருப்பி அந்த கிஃப்ட் அவருக்கு திருப்பி புத்தர் என்ன பண்ணோம், யாருக்கு போய் சேரும் கிஃப்ட்டு, வானான்னு சொன்னதான் சரி. அதே மாதிரி தான் யாருன்னா ஒருத்தர் திட்டினாங்க, எதனா பேசினாங்கன்னா அந்த திட்டு புள்ள யார் திட்டினது தான் போய் சேரும், திட்டு வானது சேராது. எல்லாம் ஒன்று புரிஞ்சுங்க. என்னன்னா பேசி மாட்டோம், என்னன்னா பண்ணிட்டோம், எதனா பண்ணிட்டோம், உன் வாழ்க்கை குதிரை மாரி ஓடின்னு போயினாரு. யார் என்ன சொல்கிறான் அதை பற்றி கேட்டுக்காதீங்க. அடுத்து நீ தான் போயின்னு மாதிரி அவன் பேசுனா உன் மைண்டை மாற்றுவாங்க. அவங்க உன் மைண்டை மாற்றுவாங்க. என்ன திட்டான்னு அதே நினச்சின்னு இருந்து வாழ்ந்துடாதீங்க. நல்லா இருப்போம் சார். யாரை பற்றி நினைக்காது சார். அடுத்துன்னு போயினா இருந்துக்கா உன் வாழ்க்கை லைஃப் பிரகாசமாக இருக்குது சார். பிரகாசமாக இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக நான் குடும்பம் என்ன நினச்சிட்டு பார்த்து இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். இதோட இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. இதோட இடம் பார்த்தினாக்கா ஆற்காடு, அதாவது ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு. சார் வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் வந்துனாக்கா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு எதிர்க்கு ட்ரிபிள்எஸ் காலேஜ்னு இருக்குக்கா. அது பார்த்தோன்னா லொக்கேஷன்லாம் போடுறேன் பாருங்கள். வாங்க ஃபோனுக்குன்னு பண்ணுறத நேரடியாக வந்துடுங்க. நாளைக்கு நிறைஞ்சாமா வெள்ளிக்கிழமை வேறு.
நேராக வாங்க அன்னதானம் பண்ணிட்டு வரேன் வேணும்னு லட்டு போய் தூக்கி போங்க. நிறைய வண்டி வருது, ஒன்று ஒரு ஜெயிலோ ஒன்று வருது, அதை விட்டினாக்கா ஒரு சஃபாரி ஒன்று வருது, அதே மாதிரி ஒரு ஈகோ ஒன்று வருது, வேறு என்ன வண்டி இது ஸ்கார்பியோ ஒன்று வருது சார். டவேர் சார் இன்னும் சொல்ல நினச்சேன், பொலிரோ ஒன்றுக்கு சார் செம்ம ரேட்டு. இன்றைக்கெலாம் 5,000 ரூபா 5 ரூபா 5,000 ரூபா விற்றுருக்குது. நான் இனிமேல் வேலை கம்மியாக தோற்பாரு 3,000 ரூபா 3,000 ரூபா எங்கே லட்சம் போடுவாங்க ரேட்டை. இனிமேல் கம்மியாக கொடுப்பாரு. இந்த மாதிரி பொலிரோ வரப்போது 3,000 ரூபாய்க்கு என்ன சார் கம்மி எல்லா கம்மியும் கொடுப்பாரு. 2014 பொலிரோ வந்து 3,000 ரூபா 3,000 ரூபாய்க்கலாம் 2.5 கூட தரப்போறேன் நான். இன்றைக்கி அதிரடி எல்லாம் வேலை கம்மி பெரிய பெரிய வண்டி வருதுங்க வந்துனே இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வாரத்தெல்லாம் பெரிய பெரிய வண்டி நான் தரப்போகிறேன். தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்க, விலை கம்மியாக கொடுக்குற ஒரே இடம்னாக்கா நம்ம ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணம் மட்டும் சார் கொடுக்க முடியும், வேறு யாராக கொடுக்க முடியாது சார். வாங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. இனோவா ஒன்று வருது சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2009 மாடலு ஒரே 3,000 ரூபாய்க்கு நான் தரேன் சார். 9 மாடல் இனோவா ஒரு 3,000 ரூபாய்க்கு நான் தரேன். வாங்க கம்மி சார். ஒன்று சொல்லட்டுங்களா, என்கிட்ட வந்து யாரும் குத்து உதவுறதுக்கு ஆள் கிடையாது, என்கிட்ட பணமும் கிடையாது சார். எல்லாம் கஷ்டமும் விட்றாங்க, என்னால் நம்பிக்கையோடு விட்றாங்க. நான் நினச்சிருந்தாக்கா அந்த வண்டி புக் குத்துறேன் நான் என்ன வேணா மிஸ்யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வேணாம் சார். டேரெக்டாக கஷ்டம் பேச விட்றேன்னா எடுத்துன்னு போக சார். அதான் சார் என்னால் முடிஞ்ச ஒரே உதவி கம்மியாக கொடுப்போம் சார். நீங்கள் நல்லா இருக்கணும், கம்மியாக எடுத்து போனால் எனக்கு ஆசை சார். லட்சமாக கோடியாக கொடுத்து இது பண்ணுறதை விட அந்த இனோவா 9 மாடல் 3,000 3,500 நல்ல ரேட்டு கம்மியாக உடச்சி வாங்கி தரேன். நாளைக்கு இல்லை அடுத்த வாரத்தில் வருது, இந்த 4 நாளில் வருது வண்டி. எத்தனை வாங்க வேலை 3,000 ரூபாய்க்கு பொலிரோ யார் தர மாட்டாங்க, இனோவா ஒரு 3,000 ரூபாய்க்கு யார் தர மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்கார்பியோ ஒன்று வருது, அதுவும் 3,000 3,500 வேலை கம்மியாக தர போகிறேன் சார். வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சொந்த பணமாக என்கிட்ட இருந்துச்சுனாக்கா இன்னும் கூட நான் கம்மியாக கொடுப்பேன். அந்தளவுக்கு வசதி இல்லை, படிப்படியாக முன்னேறேன். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம் சார். நல்லா இருக்கணும் சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். நல்லா விட்டுறாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணினா வாங்க. நான் எல்லா பேரும் எழுதி வரேன், மிஸ் பண்ணுறாதீங்க. கமெண்டில் கரெக்டாக எழுதினுவாங்க, கரெக்டாக பேர் எழுதினுவாங்க, என்ன ஊர் என்ன பேர் எல்லாமே எழுதினாங்க. மிஸ் பண்ணுற போகிறீங்க, எல்லார் பேர் எழுதி வரேன். இப்போ பாருங்கள் நிறைய பேர் இவர் மட்டும் பாண்டுன்னு ஒருத்தர் பண்ணுறாரு, அதேமாரி இதுலேருந்து வராரு பாண்டுன்னு அவர் பேர் நிறையா வந்துருக்குது. கல்லூர் சேலுங்க அவர் பேர் வந்து, அதேமாரி வந்தவாசி பார்த்தினாக்கா பிரேம்ஸு அவங்க பேர்லாம் வருது, முஸ்தாப்புன்னு வருது, எல்லா பேரும் வருது, எல்லா பேர் வருது. தயவுசெய்து மட்டும் பேரை மட்டும் விட்றாதீங்க. அவங்களுக்கு பேர் ஊர் மட்டும் எனக்கு கரெக்டாக வந்துனே இருக்கணும். ஏன்னா நான் கூலிக்கு போகிறது கரெக்டாக இருக்கும், கம்பல்சரி சொல்ல முடியாது. அதில் நானும் ஒரு பேர் போட்டுக்க போகிறேன். என் பேரும் சேர்த்துட்டோமா சார்? நீ சொன்னால் நான் சேர்த்துக்கிறேன் சார். சார் சப்போ என் பேரை போட்டு அதிலே கிஃப்ட்டு எனக்கு இருந்துச்சுனாக்கா அது எனக்கு இல்லை சார். என் அனாதை ஆசிரமத்திற்கு அன்பு இல்லத்துக்கு கொடுத்தலான்னு ஆசைப்பட்றேன் சார். நிஜமாக சார் எனக்கு வேணாம் சார், அது என் அன்பு இல்லத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லார் பேரும் போடலாம் சார். என் கடை இல்லை, உன் கடை இல்லை, நம்ம கடை. எப்படியா நம்ம கடை. நிறைய பேர் வீடியோ போட்டு என்ன பண்ணுங்க, பழைய வீடியோ அதாவது டேட்டு 15ஆம் டேட்டு பார்த்துட்டு வீடியோ பார்க்குறாங்க. முதல்ல நம்ம புதுசாக வீடியோ பார்க்குற வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஆல் பெல்லுக்கு, அதாவது சர்ப்ரைஸ் பண்ணல விட்ருங்க. சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க வந்து புதுசாக சர்ப்ரைஸ் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும், அதில் லைவாக வரும். அதை விற்றுட்டு பேர் கேட்டாக்கா வேஸ்ட் அது. அதனால் சர்ப்ரைஸ் பண்ணுங்க, புதுசாக ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் வர்றீங்க, இந்த சரவணை நான் தரேங்க. நன்றி, வணக்கம் சார். துர்கா பவன் ஹோட்டல் இங்கே வந்துட்டினாவே அப்படியே நேராக வந்தினாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும். இந்த ரோடே வாங்க, அப்படியே அப்படி ரோடே வந்தினாக்கா கமலியன் ஸ்வீட்ஸு. இதை பைபாஸ் வந்து ஏழுமலை ஸ்வீட்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டினாக்கா இதுதான் பைபாஸ். பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கனாக்கா நடந்தே எப்படி வரும்போது பார்த்தினாக்கா நம்ம முதல்ல வந்து பாரா விஜிஆர் மஹால் சொல்லிட்டு, இது கல்யாண மண்டபம் சார். இது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க, அப்படியே நடந்தே வரல. எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன் கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க நான் வீடியோவில். இதான் வசந்தன் கோ பாருங்க, வசந்தன் கிட்ட காட்டு பாருங்க. சித்ரா காபி பார் டீ கடை. இது பார்த்துட்டு ஆர்விஎஸ் அலைன்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்மளுது கார் கன்சல்டி பாருங்கள். இடம் பாருங்கள், அவ்வளோதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க. ஈஸியாக வந்து சீரும் சார். இது எப்போனாக்கா நான் இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா காட்டு இப்போ பாருங்கள், நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள். இப்போ நான் சொல்ல பாருங்கள், சூப்பராக பாருங்கள். இதுதான் சார் லொக்கேஷனு.
பாருங்கள், இதுதான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன், அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது. ஆற்காடு வாங்க. இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள். நன்றி, வணக்கம் சார்.